சரி, நேற்றுக்கு வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்த்தோம். சரியா, முழுமை பெறாத ஓங்குத்தன்மை அப்படின்னு பார்த்தோம். எதுல பார்த்தோம்? பேஸ்ட் ஆன் மோனோ ஹைபிரிட் கிராஸ். சரியா, என்ன பிளான்ட்ல பார்த்தோம்? ஸ்னாப் டிராகன், ஆன்டிரைனம், டார்க் ஃப்ளவர் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா, அது இல்லாமல் மிராபிலிஸ் ஜலபா அது வேற, அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. இப்போ என்சிஆர்டி பிரகாரம் ஆன்டிரைனம், ஸ்னாப் டிராகன், டார்க் ஃப்ளவரில் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்க்கணும். அந்த வந்து டாமினன்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக போச்சு, முழுமையாக அது சக்ஸஸ் ஆகலை. அதனால தான் நமக்கு என்ன கலந்தது, ரெட் கலரும் ஒயிட் கலரும் சேரும் போது பிங்க் கலர்னு ஒன்று வந்தது. சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கோடாமினன்ஸ். ரெண்டு பண்புமே சேர்ந்து வர்றது, ரெண்டு டாமினன்ட் பண்புமே வெளிப்படுறதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். அங்க வந்து டாமினன்ஸ் வெளிப்படலன்னு சொல்றோம், இங்க வெளிப்படுது, ரெண்டுமே சேர்ந்து வெளிப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏபி பிளட் குரூப். சரியா, அப்பா வந்து ஏ ரத்த வகையா இருந்தா, அம்மா பி ரத்த வகையா இருந்தா, பெறக்கூடிய குழந்தை ஏபி ரத்த வகையா இருக்கலாம். இது ரெண்டுமே ஓங்குத்தன்மை கொண்டதாக இருக்கும், அதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். நமக்கு கொடுத்துக்கிறது ஹியூமன்ல இருக்கக்கூடிய பிளட் குரூப்பிங்கை வச்சு தான் கோடாமினன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வேற மாதிரி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மாடுகள்ல நீங்க பார்க்கலாம். சரியா, இப்ப காளை மாடு வந்து கம்ப்ளீட்டா என்னது இந்த ப்ரௌனிஷ் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன சொல்றது, செவில் நிறம்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாவே. இப்போ யூஸ்வலா மாடுகள் பார்த்தோன்னா அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சரியா, அதுவே பசு மாடு ஒயிட் கலரா இருக்குன்னு வச்சுக்கோ, பியூர் ஒயிட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, மேல தோல் வந்து ஒயிட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. இது ரெண்டும் கலப்பினம் செய்யப்பட்டு பிறக்கக்கூடிய கன்றுக்குட்டி எப்படி இருக்கும் கோடாமினன்ஸ்ல பாத்தீங்கன்னா, செவில் கலரும் இருக்கும், வெள்ளை கலரும் அங்கங்க பேட்சஸ் இருக்கும். புரியுதா? அப்ப ரெண்டு பண்புமே, ரெண்டு டாமினன்ட் பண்புமே வெளிப்படுறதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். நமக்கு ஏபிஓ ரத்த வகையை வச்சு இது சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். Till now we were discussing crosses where F1 resembled either of the two parents or was in between. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது இங்க சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், F1 ஜெனரேஷன்ல டாமினன்ட் வெளிப்படும் படிச்சோம். எங்க கிரிகோர் ஜோகன் மண்டல் பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லயும் டாமினன்ட் வெளிப்பட்டது, டால்னா டால் மட்டும்தான் வெளிப்பட்டுச்சு. அதுவே அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல என்னாச்சு, ரெண்டும் சேர்த்து, ரெண்டுத்துக்கு நடுவுல இன் பிட்வீன். சரியா, கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்த்தோம். அதான் சொன்ன, ரெட் கலரும் ஒயிட் கலரும் சேரும்போது பிங்க் கலர் வந்து. இது வரைக்கும் நம்ம இதை தான் படிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் கோடாமினன்ஸ், ஆனா இந்த இணை ஓங்குத்தன்மை இந்த இதுல F1 ஜெனரேஷன் ரிசம்பிள்ஸ் போத் த பேரண்ட்ஸ். அப்ப F1 தலைமுறையில உங்களுக்கு என்ன வரப்போகுது, ரெண்டு பேரண்டோடைய கேரக்டரும் வெளிப்பட போகுது, அதுதான் கோடாமினன்ஸ். அதுக்கு பேர் தான் அது கோடாமினன்ஸ். புரிஞ்சுச்சா இந்த பாயிண்ட்? F1 தலைமுறையில வெறும் டாமினன்ட் மட்டும் வந்தது நெட்டை குட்டை தாவரத்தை கலப்பணம் செய்யும் போது. சரியா, அதே மாதிரி ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ்ல டாமினன்ஸ் இன்கம்ப்ளீட்டா மாறிச்சு, ரெண்டுத்துக்கு நடுவுல வந்தது, அது வேற. ஆனா கோடாமினன்ஸ்னா ரெண்டு பெற்றோருடைய பண்பும் ரெண்டு பேரண்டோடைய பண்பும் ஈக்குவலா எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். சரியா, ரைட். A good example is different type of RBC that determine ABO blood grouping in human beings. சார் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படி என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RBC. சரியா, ரெட் பிளட் செல்ல நம்ம டைப்ஸ் ரத்த வகைகள் நம்ம படிக்கிறோம். ஏ ரத்த வகை, பி ரத்த வகை, ஏபி ரத்த வகை, ஓ ரத்த வகை நம்ம படிக்கிறோம்ல, அதுதான். இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஏபிஓ பிளட் குரூப்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த ஜீன் ஐ. அப்ப ஏபிஓ ஏபி இது எல்லாத்துக்கும் இந்த ரத்த வகையை கண்ட்ரோல் பண்றது ஒரு ஜீன். அப்போ ஒரு ஜீனு நிறைய பினோடைப்பை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, ஒரே ஒரு ஜீன், என்ன ஜீனு, ஐ ஜீனு. அது எதை கண்ட்ரோல் பண்ணுது, ஏ ரத்த வகையும் அதான், பி ரத்த வகையும் அதான், ஓ ரத்த வகைக்கும் அதான், ஏபி ரத்த வகைக்கும் அதான். சரிங்களா, அப்ப ஏபிஓ ரத்த வகையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் யாரு, ஐ ஜீன். சரிங்களா, ரைட். The plasma membrane of the RBC cells are sugar polymers that protrude from its surface and the kind of sugar is controlled by the gene. அப்ப உங்களோட RBC இந்த பைகான்கேவ் ஷேப்ல இருக்கு இல்லையா, இதுல என்ன இருக்குமா, மேல சுகர் இருக்கும். சரிங்களா, சுகர் காம்பவுண்ட். அதுதான் இங்க பாருங்க, the plasma membrane of the RBC
as sugar polymers, மேல என்ன இருக்குது, சர்க்கரை பாலிமர்கள் அதுல இருக்கு, that protrude from its surface, அதுதான் என்ன இருக்குது, அதோட சர்ஃபேஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்திருக்கும். அண்ட் எந்த வகையிலான சுகர் இருக்கு அதுதான் என்ன பண்ணுது, அந்த ஜீன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம ஆன்டிஜன் ஆன்டிபாடி இதெல்லாம் படிச்சிங்க இல்லையாப்பா, சரியா? எதுக்கு எது ஆன்டிஜன், எதுக்கு எது ஆன்டிபாடி, இதெல்லாம் ஓகே தானே? ஏ ரத்த வகைக்கு என்ன ஆன்டிஜன், என்ன ஆன்டிபாடி, புரியுதா? இந்த மாதிரி படிச்சிருக்கிறோமா? அப்ப நீங்க எப்படி சார் ரத்த வகைய பிரிக்கிறீங்க அப்படின்னா, என்ன கைண்ட் ஆஃப் சுகர் மேல இருக்குது அதை வச்சுதான் அதை பிரிப்பாங்க, சரிங்களா? அப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு, ஒரு ஜீனு. அந்த ஜீன் யாரு, ஐ ஜீன், சரிங்களா? ரைட். the gene I has 3 alleles. சார் அந்த ஐ ஜீன் வந்து மொத்தம் 3 அல்லீல் இருக்கு. ஒன்னு IA, இன்னொன்னு IB, மூணாவது ஸ்மால் ஐ அல்லது IO. எப்படின்னா ஞாபகம் வச்சு, சரியா? the I has 3 alleles, IA, IB and small I. Okay, the alleles IA and IB produce a slightly different form of sugar while allele I does not produce any sugar. அப்ப என்ன சொல்றாங்க, ஐஏவும் ஐபியும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சர்க்கரையை உற்பத்தி செய்யுது, ஆனா ஸ்மால் ஐ என்ன பண்ணல, அந்த சுகரை மேல அதோடைய பிளாஸ்மா மெம்பரேன்ல சுகரை உற்பத்தி செய்யல. அப்ப எது மேல சுகரை உற்பத்தி செய்யுதோ அது டாமினன்ட், எது உற்பத்தி செய்யலையோ அது ரெசசிவ். அப்ப ஐஏ ஐபின்றது டாமினன்ட், ஐஓன்றது ரெசசிவ். இது ரெண்டும் ஓங்கு பண்பு, இது ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? பிகாஸ் humans are diploid organism, each person possess any 2 of the 3 I gene alleles. நம்ம ஹியூமன் யாரு, ஒரு டிப்ளாய்டு. ஹியூமன் வந்து யாரு, ஒரு டிப்ளாய்டு. அப்ப டிப்ளாய்டுனா இது 3 ஜீனுமே வர முடியுமா, 3 அல்லீலுமே வர முடியுமா? ஏதாவது 2 தான் வர முடியும், சரியா? ஒன்னு ஐஏ ஐபி இருக்கலாம், அல்லது ஐஏ ஐஓ இருக்கலாம், அல்லது ஐபி ஐஓ இருக்கலாம். ஆனா 3மே சேர்ந்து வர முடியுமா, வராது. அப்ப டிப்ளாய்டுனா 2 அல்லீல் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ஐஏ ஐபி are completely dominant over I. In other words, when IA I are present, only IA express the, because I does not produce any sugar. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐஏவும் ஐபியும் டாமினன்ட், ஓங்குத்தன்மை கொண்டது. ஏன்னா அதுதான் என்ன உற்பத்தி செய்யுது, சுகரை உற்பத்தி செய்யுது. ஆனா ஐஓன்றது ரெசசிவ். இது ரெண்டும் டாமினன்ட், இது ரெசசிவ்னு சொல்றாங்க. ஏன்னா இது எதை உற்பத்தி செய்யல, மேல அந்த சுகரை உற்பத்தி செய்யல. சரி, ஓகே சார். இப்ப இப்படி வருது ஒரு காம்பினேஷன் ஐஏ ஐஓ அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோ, ஓகே? இப்ப இதுல எந்த பண்பு வெளிப்படும், பிறக்கக்கூடிய குழந்தை இந்த மாதிரி கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோ, ஐஏ ஐஓன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ரத்த வகை இருந்திருக்கும், ஏ ரத்த வகை தான் வெளிப்படும். ஏன்னா அங்க டாமினன்ட் யாரு, ஏ. சரிப்பா, இப்படி இருக்கு ஐபி ஐஓ, இப்படி இருக்கு, பி தான் வெளிப்படும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு புரியுதுன்னா, ஏவும் பியும் டாமினன்ட், ஐ ஸ்மால் ஐ ஓன்றது ரெசசிவ். அதுதான் இந்த பாயிண்ட்ல திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க. அண்ட் வென் ஐபி அண்ட் ஐ ஆர் பிரசன்ட், இப்படி இருக்கும்போது ஐபி ஐஓ அப்படின்னு இருக்கும்போது ஐபி எக்ஸ்பிரஸஸ் எதுதான் வெளிப்படுமா, ஐபி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்றாங்க. பட் வென் IA and IB are present together, they both express their own types of sugar. இப்படி இருக்குது, ஐஏவும் இருக்குது, ஐபியும் இருக்குது. இதுவும் அதனுடைய சுகரை உற்பத்தி செய்யும், இதுவும் அதனுடைய சுகரை உற்பத்தி செய்யும். அதனால கோடாமினன்ஸ்னா இதான் அர்த்தம், ரெண்டுமே அதனுடைய பண்பை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா. This is because of codominance. ஏன் அந்த ரெண்டு பண்புமே வெளிப்படுகிறது, ஏன்னா அங்க கோடாமினன்ஸ், இணை ஓங்குத்தன்மை அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? ரைட். Hence RBC have both A and B type of sugars. Since there are 3 different alleles, there are 6 different combination of these 3 alleles that are possible. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், மொத்தம் 3 வெவ்வேறு வகையிலான அல்லீல்கள், ஐஏ ஐபி ஐஓ. அப்ப எத்தனை காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு பாசிபிள், 6 different combination possible that are possible, and therefore a total of
6 different genotype. எத்தனை genotype possible நீட் question. எத்தனை genotype possible? 6 different genotypes are possible of the human ABO blood type. அப்ப அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இங்க பாத்துக்க 1 2 3 4 5 6 என்ன சார் 7 கொடுத்துக்கிறீங்க, ஆனா 6 டிஃபரண்ட் சொல்றீங்களே, என்ன அர்த்தம்? ஓ வந்து ஏபி ஏபி 2 வர்றதால ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். சரிங்களா? மொத்தம் 6 ஜீனோடைப் தான் பாசிபிள், மறக்காத. இது நீட் கொஸ்டின். சரி, ஓகே. எத்தனை ஃபீனோடைப் பாசிபிள்? 4. ஏ, அதாவது ஃபீனோடைப்னா ஜஸ்ட் என்ன வகை, ரத்த வகை, ஏவா பியா ஏபியா ஓவா, அவ்வளவுதான். ஜீனோடைப்னா தான் ஐஏஐ ஐபிஐ ஐஏஐபி, புரியுதா? இதுதான் நம்ம ஜீனோடைப்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு 3 டிஃபரண்ட் அல்லீலு ஞாபகம் வச்சுக்கோ. 3 அல்லீலு, 4 ஃபீனோடைப்பு, 6 ஜீனோடைப். இதுதான் 3 அல்லீலு, 4 ஃபீனோடைப்பு, 6 ஜீனோடைப். அதாவது 3 அல்லீல்கள், 4 புறத்தோற்றம், 6 ஜீனாக்கம். அப்படி ஞாபகம் வச்சு. சரி, அப்ப அந்த 3 அல்லீல் நமக்கு தெரிஞ்சிடும் ஆல்ரெடி. இதான் 3 அல்லீல், கரெக்டா? 3 அல்லீல், 4 ஃபீனோடைப், ஏ பி ஏபி ஓ. சரியா? அப்ப 6 ஜீனோடைப் என்னையா பாசிபிள்? ஜஸ்ட் இங்க பாருங்க, ஐஏ ஐஓ ஒன்னு பாசிபிள், ஐஏ ஐஏ இன்னொன்னு பாசிபிள். சரியா? ஐபி ஐஓ ஒரு பாசிபிள், ஐபி ஐபி ஒரு பாசிபிள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஐஏ ஐபி ஒன்னு பாசிபிள். எத்தனை ஆகிக்குது? 1 2 3 4 5 ஆயிடுச்சா? இன்னொன்னு என்ன பாசிபிள்? அவ்வளவுதான்டா, 6 ஜீனோடைப். இதான் சிம்பிள். நமக்கு கேள்வி வரணும் இதான். ஓகே, அதைத்தான் இங்க கொடுத்துருக்கு பாருங்க. சரியா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய, ஒரு அம்மாவுக்கு எந்த ரத்த வகை இருந்து அப்பாவோட ரத்த வகை எந்தவாக இருந்து அவங்க கிட்ட வரக்கூடிய அந்த கேமிட்டுகள் எதை கொண்டு வருது, எந்த அள்ளியில கொண்டு வருது, அதை பொறுத்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த ரத்த வகை பாசிபிள் அப்படின்றதான் இந்த டேபிள்ல இருக்கு. சரியா? இது ஓகே தானே உங்களுக்கு? இது ஓகேனா இது பாருங்க. இங்க வந்து அல்லீல் ஃப்ரம் பேரண்ட் 1, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபாதர்னு வச்சுக்கோ. சரியா? அல்லீல் ஃப்ரம் பேரண்ட் 2 இது வந்து மதர். ஓகே, அவங்களோட ஜீனோடைப் ரெண்டுமே சேரும் போது என்ன ஜீனோடைப்பா இருக்கும்? பிளட் டைப்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங், அதாவது டாட்டர் ஆர் சன் ஏதாவது வச்சுக்கோ. பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை எந்த ரத்த வகையை கொண்டிருக்கும். சரியா? இப்ப அப்பா கிட்ட போகக்கூடிய ஸ்பெர்ம், அப்பா கிட்ட இருந்து போகக்கூடிய விந்தணுல ஐஏ கொண்டு போனா, அம்மா கிட்ட இருக்கக்கூடிய எக்குல ஐஏ இருந்ததுன்னா, இப்படி வச்சு காம்பினேஷன். அப்ப ஜீனோடைப் என்னவா பாசிபிள்? ஐஏ ஐஏ. அப்ப ஒரே ஒரு கேபிட்டல் ஏ வந்தா கூட அது டாமினன்ஸ் தான் குறிக்கும். அப்ப ரெண்டுமே கேபிட்டல் ஏன்னு வந்தா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த ரத்த வகை இருக்கும்? ஏ ரத்த வகை இருக்கும். சரியா? அப்பாவுக்கு ஐஏ, அப்பாவுடைய இதுல வந்து ஐஏ போகுது, அம்மா கிட்ட ஐபி, மேபி அம்மாவோட ரத்த வகை ஐபியா இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பாசிபிள் ஜீனோடைப்? ஐஏ ஐபி. இப்படி வந்தா என்ன ரத்த வகை தான் வரும்? ஏன்னா ரெண்டுமே டாமினன்ஸ், அதுதான் கோ டாமினன்ஸ், ஏபி ரத்த வகை வெளிப்படும். ஓகேவா? அப்பா கிட்ட ஐஏ, அம்மா கிட்ட ஐஓ ஆர் ஸ்மால் ஐ. அப்படின்னா இதோட ஜீனோடைப் என்னவா இருக்கும்? ஐஏ ஐயா இருக்கும். அப்ப இதுல எதுதான் வெளிப்படும்? எது டாமினன்ட்? ஏ தான் வெளிப்படும். அப்ப பிறக்கக்கூடிய குழந்தை ஏ ரத்த வகை கொண்டதாக இருக்கும். சரிங்களா? அப்பா கிட்ட ஐபி, அம்மா கிட்ட ஐஏ, அப்ப ஜீனோடைப் நம்ம ஆர்டராக எழுதும் போது ஐஏஐபி. அப்ப ரத்த வகை என்னவா இருக்கும்? ஏபி ரத்த வகை குழந்தைக்கு இருக்கும்.
சரியா? அப்பா கிட்ட ஐபி, அம்மா கிட்டயும் ஐபி வருதுன்னு வச்சுக்கோ, அல்லீல் ஜீனோடைப் ஐபி பி ரத்த வகை பாசிபிள். சரிங்களா? அப்பா கிட்ட ஐபி, அம்மா கிட்ட ஸ்மால் ஐ அப்படின்னா எதுதான் வெளிப்படும்? பி தான் வெளிப்படும். அப்பா கிட்டயும் ஸ்மால் ஐ, அம்மா கிட்டயும் ஓ ரத்த வகை, அம்மாவுக்கும் ஓ ரத்த வகை அப்படின்னா சரி, ஸ்மால் ஐ ஓ ரத்த வகை. புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப எப்படி எந்த மாதிரியான காம்பினேஷன் கொடுத்து உங்களை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத பார்த்துப்போம். சரிங்களா? ரைட். இப்போ உங்களோட ரத்த வகை என்னவோ உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னவா இருந்திருக்கலாம்? ஏதாவது ஒரு ரத்த வகை சொல்லு. எனக்கு எங்க அப்பா அம்மா ரத்த வகை தெரியாது, அதனால என்னால போட முடியாது. சொல்லு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவோம். ஏதாவது ஒன்று தெரியாதம்மா? அப்பாவுக்கு என்ன ரத்த வகை? ஏவா? அம்மாவுக்கு ஓ ரத்த வகை. அப்ப பாசிபிலிட்டி என்ன? முதல்ல நீ என்ன பண்ணணும்? பாசிபிலிட்டி என்ன பண்ணணும்? ஏ ரத்த வகையா இருந்தா என்ன ஜீனோடைப் பாசிபிளா இருந்திருக்கலாம்? ஒண்ணு ஐஏவா இருக்கலாம், அல்லது ஐஏ. இது ரெண்டு தான் ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டி இது ரெண்டு தான் இருக்க முடியும். ஓ ரத்த வகைனா வேற வழியே கிடையாது, ஐஓ தான் இருக்கும். ஐஓ தான் இருக்கும். சரியா? இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த ரத்த வகை இருந்திருக்கலாம்? அப்ப ரெண்டு ப்ராபபிலிட்டியும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இதையும் பார்க்கலாமா? ஐஏ சரியா? அப்ப போட்டு ஐஏ ஐஓ அதே தானே. ஒண்ணு அந்த குழந்தைக்கு ஏ ரத்த வகை இருக்கலாம். சரியா? அப்புறம் வேற என்ன பாசிபிளா? இப்ப இத போடு. ஐஓ அல்லது வேற என்ன பாசிபிள்? இப்ப இது ரெண்டும் ஏ ரத்த வகை தான் கொடுக்க போகுது, இது ரெண்டும். அப்ப ஒரு வேளை உனக்கு ஏ ரத்த வகையா இருக்கலாம், இல்ல ஓ ரத்த வகையா இருக்கலாம். யாரு சொன்னீங்களே, கரெக்டா இல்லையா? ஏதாவது இருக்கலாம். இது ரெண்டு தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? அப்ப என்ன கொடுக்குறாங்களோ, அப்ப பேரண்ட்டுக்கு இப்ப ஏ ரத்த வகைகளை பி கொடுத்தாங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி. சரியா? அல்லது பேரண்ட்டுக்கு ஏபின்னு கொடுக்குறான், ஐபி மட்டும்தான் பாசிபிள், வேற எதுவும் பாசிபிள் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன கொடுக்குறாங்க, எந்த கேள்வியில என்ன கொடுக்குறாங்கன்றத நீ போட்டு இந்த சக்கரை போட்டு எத்தனை பர்சன்டேஜ் இந்த ரத்த வகை, இந்த வகை எத்தனை பர்சன்டேஜ்ன்றத கால்குலேஷன் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்க இதை பார்த்துக்கணும். புரிஞ்சுச்சா இது? சரி. Do you realize that the example of ABO blood grouping also provides a good example of multiple allies? நீங்க இதை ரியலைஸ் பண்ணீங்களா? ஏபிஓ ரத்த வகை வேற ஒரு இதுக்கும் எக்ஸாம்பிள் என்னன்னா மல்டிபிள் அல்லீல், பல்கூட்டு அல்லீல்களுக்கு உதாரணம் ஏபிஓ ரத்த வகையை சொல்லலாம். ஏன்? 3 அல்லீல் இருக்கா? ஐஏ ஐபி ஐஓ இருக்கு, மொத்தம் 3 அல்லீல் வர்றதால அதை நம்ம என்ன சொல்லலாம்? மல்டிபிள் அல்லீலுக்கு எக்ஸாம்பிள் ஏபிஓ ரத்த வகையை சொல்லலாம். ஏபி ரத்த வகையை கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம். புரியுதா? Here you can see that there are more than 2, that is 3 alleles governing the same character. 3 அல்லீல்கள் ரத்த வகையை தீர்மானிக்கிறது, ஒரே பண்பை தீர்மானிக்கிறது. அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? மல்டிபிள் அல்லீல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Since in an individual only 2 alleles can be present. அப்ப ஒரு தனி மனிதர்ல அல்லது ஒரு தனி நபர்ல எத்தனை அல்லீல் தான் பாசிபிள்? 2 அல்லீல் தான் பாசிபிள். 2 அல்லீல். ஒன்னு ஐஐபி அல்லது ஐஐஓ ஐபிஐஓ, இந்த 6 ஜீனோடைப் பார்த்தோம்ல, ஏதோ ஒரு 2 அல்லீல் தான் பாசிபிள். Multiple alleles can be found only when population studies are not. இது ரொம்ப முக்கியம், அன்லைன் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இப்ப இந்த உலகத்துல எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அது எத்தனையோ ட்ரில்லியன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப ஏபிஓ 2 அல்லீல் மட்டும்தான் இருக்குமா எல்லார்கிட்டையும்? அப்ப இந்தியாவிலே எடுத்துக்குப்பா, இல்ல தமிழ்நாடே எடுத்துக்குப்பா. எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாடுல? எத்தனை கோடிடா? இல்லையா?
6.5 கோடி 7.5 கோடி வந்துச்சா இல்லையா? தப்பா சொல்றேன்னா 7 கோடிக்கு மேல தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன்டா. இந்தியாவா? இந்தியாவிலையா? 7.21 கோடி 7.5 கோடி தொட போகுது. சரி, 7.5 கோடி தொட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. சரி, 6.5 கோடி இருந்தது 7.5 கோடியா மாறிச்சு. இப்ப 7.5 கோடி பேர் இருக்கான் தமிழ்நாட்டுல. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ஐஏ இது மாதிரி டபுள் அல்லில் மட்டும்தான் இருக்குமா அல்லது ட்ரிபிள் அல்லில் யாருக்குன்னா இருக்குமா அப்படின்றது எப்ப சார் தெரியும்? எப்ப தெரியும்? பாப்புலேஷன் ஸ்டடிஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். யாருக்கும் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? எப்ப சார் சொல்ல முடியும்னா, ஆமா, நீங்க வருஷம் இல்லைல்ல, அது என்னது, பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்பாங்க, மக்கள் தொகை கணக்கீடுன்னு ஒன்று எடுப்பாங்க இல்லையா? அப்போ மக்கள் தொகை கணக்கீடுல இப்ப கொஞ்சம் லேட்டஸ்ட் மெத்தட்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் ரத்த வகை கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டு ஒரு குத்து ஸ்லைட்ல வச்சு காய வச்சு பார்த்துக்கிறீங்களா, அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஏதோ ஒன்று ஆட் பண்ணி அப்புறம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு பின் பண்ணிட்டாவே ரத்த வகை என்னன்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. அப்ப மேபி சென்சஸ் எடுக்கும் போதே, மக்கள் தொகை கணக்கீடு எடுக்கும் போதே அந்த மக்கள் தொகை குறிப்பேட்டுல அவங்களோட ரத்த வகையை நீங்க போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா மேபி மல்டிபிள் அல்லில் இருக்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அப்ப எப்ப சார் மல்டிபிள் அல்லில நீங்களால கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு கொஸ்டின் வந்தா அதுக்கு ஆன்சர் பாப்புலேஷன் ஸ்டடிஸ் ஆர் நாட். இது நீட் கொஸ்டின், அதுக்காகத்தான் இவ்வளவு இது கொடுக்குறேன். சரியா? இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தா மட்டும்தான் மல்டிபிள் அல்லில் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், occasionally a single gene product may produce more than one effect. சார், ஒரு சில சமயங்கள்ல ஒரு ஜீனுடைய ப்ராடக்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். ஒரு சில சமயங்கள்ல ஒரு ஜீனுடைய ப்ராடக்ட், ஒரு ஜீன் ஒரு பண்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பாதிப்புகளை அல்லது விளைவுகளை ஏற்படுத்தலாம். அது எங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ சீட்ஸ், அதாவது பட்டாணி விதைகள்ல ஸ்டார்ச்சினுடைய உற்பத்தியை எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? இஸ் கண்ட்ரோல்டு பை ஒன் ஜீன். அப்ப பட்டாணி விதைகள்ல ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்வது கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ, பட்டாணி விதைகள்ல ஸ்டார்ச் உற்பத்தி செய்யறதுக்கு காரணம் ஒரு ஜீன். சரியா? ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்றது. இட் ஹஸ் 2 அல்லீல்ஸ். அந்த ஜீன் 2 அல்லீல்களை கொண்டிருக்கிறது. ஒன்னு கேபிட்டல் பி, இன்னொன்னு ஸ்மால் பி. அப்ப கேபிட்டல் பின்றது டாமினன்ட், ஸ்மால் பின்றது ரெசசிவ். புரிஞ்சுக்கங்க, ஒரு ஜீன் ஸ்டார்ச் சிந்தசிஸை பட்டாணியில கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஜீனுடைய டிஃபரண்ட் அல்லீல்ஸ் ஒன்னு கேபிட்டல் பி, இன்னொன்னு ஸ்மால் பி. ஓகே. Starch is synthesized effectively by capital B homozygotes and therefore large starch grains are produced. இப்ப உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் பி ஸ்மால் பி. இப்போ கேபிட்டல் பின்னா எப்படி இருக்கும்? கேபிட்டல் பின்றது எப்படி இருக்கும்? அதிகப்படியான ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இது குறைவான அளவு, இதை கம்பேர் பண்ணும்போது குறைவான அளவு ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்வதா இருக்கும். இப்ப யோசித்து பாருங்க, இது நீங்க கேமிட்டா பிரிச்சீங்கன்னா என்ன வரப்போகுது? இது பிரிச்சீங்கன்னா அப்ப F1 ஜெனரேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் பி ஸ்மால் பின்னு கிடைக்கும். கேபிட்டல் பி ஸ்மால் பின்னு கிடைக்கணும். இப்ப ஸ்டார்ச்சினுடைய உற்பத்தி F1 தலைமுறையில எப்படி இருக்கும்? இந்த விதைகள் பின்றது டாமினன்ட் வருதுன்னா ஸ்டார்ச்சை அதிக அளவுல என்ன பண்ணணும்? உற்பத்தி செய்யணும். சரிங்களா? அப்ப பின்றது ரெசசிவ். இந்த பாயிண்ட் இதோட நிப்பாட்டிக்கோ, இதை பார்த்தோம்.
இப்ப ஸ்டார்ச் இஸ் சிந்தசைஸ்டு எஃபெக்டிவ்லி பை கேபிட்டல் பி ஹோமோசைகோட்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமா ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்யும். இதுக்கு பேர் ஹோமோசைகோட் தானே? சரியா? இதுக்கு பேரு அதுவும் ஹோமோசைகோட் தான். இதான் ஹெட்ரோசைகோட். புரியுதா இல்லையா? சரி. therefore large starch grains are produced. அப்ப இது ஹோமோசைகோட் கண்டிஷன்ல கேபிட்டல் பி இருக்கும்போது அதிகப்படியான ஸ்டார்ச் துகள்கள் அந்த பட்டாணி விதைகள்ல உற்பத்தி செய்யப்படுகிறது. சரிங்களா? in contrast, இதுக்கு மாறாக BB homozygotes have lesser efficiency in starch synthesis and produce smaller starch grains. So இதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஹோமோசைகோட் தான். இதை விட சின்ன சின்ன இது வந்து ஸ்டார்ச் துகள்களை இந்த மாதிரி பெருசா உற்பத்தி செய்யுதுன்னா இது ரொம்ப சின்னதா உற்பத்தி செய்யுதுன்னு வச்சு. புரியுதா? இதை விட எஃபெக்ட் இவர்கிட்ட கம்மியா இருக்கு. புரிஞ்சுச்சா? இது ஆஃப்டர் மெச்சுரேஷன் ஆஃப் த சீட்ஸ் capital B seeds are round and small b seeds are wrinkled. புரிஞ்சுக்கோ, இதுல வந்து பெருசா ஸ்டார்ச் கிரெயின் உற்பத்தி ஆகுது. அதனால அந்த பட்டாணி விதை எப்படி இருக்குதா? உருண்டையா இருக்குது. ஆனா இதுல சின்ன சின்ன ஸ்டார்ச் துகள்கள் உற்பத்தி ஆகிறதுனால இந்த பட்டாணி விதை எப்படி இருக்கான்? சுருங்கியதாக இருக்கிறது. புரியுன்னு நினைக்கிறேன்ப்பா. இது ரவுண்டா இருக்குது. ரவுண்டா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அதிகப்படியான ஸ்டார்ச் இங்க உற்பத்தி ஆகுது. இது ரிங்கிள்டு, சுருங்கி போச்சு. ஏன்? அந்த ஸ்டார்ச் துகளுடைய சைஸ் கம்மியா இருந்தது இங்க. சரி. ஹெட்ரோசைகோட்ஸ் ப்ரொடியூஸ் ரவுண்ட் சீட்ஸ். இப்போ ஹெட்ரோசைகோட் யார்? இவர் தானே. இது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதான்? உருண்டையான விதைகளை உற்பத்தி செய்யுது. பட் ரவுண்ட் சீட்ஸ் and so B seems to be the dominant. அப்ப ரவுண்டா உற்பத்தி செய்யறதால இங்க டாமினன்ட் யாருங்க? கேபிட்டல் B டாமினன்ட்டா இருக்கு. but the starch grains produced are intermediate size in BBCs. ஆனா ஸ்டார்ச்சினுடைய உற்பத்தி இங்க எப்படி இருக்கும்? உள்ள அப்ப பெரிய துகள்களும் இருந்திருக்கும், சின்ன துகள்களும் இருந்திருக்கும். புரியுதா? அப்ப ரவுண்டா இருக்குது, ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஸ்டார்ச் துகள்களுடைய அளவு ரெண்டுமே கலந்து இருக்குது. அதுதான் உள்ள இருக்கிறது இன்டர்மீடியேட். So if starch grain size is considered as the phenotype, then from this angle the allele show incomplete dominance. இப்போ நீங்க என்ன கருதுறீங்க அப்படின்னா ஸ்டார்ச் கிரெயின் உடைய சைஸ், ஸ்டார்ச் துகளுடைய சைஸ ஒரு கேரக்டரா நீங்க கருதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு phenotypic கேரக்டர், புறத்தோற்ற பண்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. then from this angle the allele show incomplete dominance. கரெக்டா? இங்க உங்களுக்கு ஈக்குவலா இருக்கா? இங்க பாத்துக்கப்பா, ரவுண்டு அதாவது பெரிய துகளும் இருக்குது, சின்ன துகளும் இருக்குது. இங்க டாமினன்ஸ் வெளிப்படுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் பட்டாணி விதையினுடைய அளவை வச்சு நான் சொல்லல. என்னோட phenotype என்ன? உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்டார்ச் துகளுடைய சைஸை வச்சு நான் சொல்றேன். அப்போ உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்டார்ச் துகள்களை இந்த ஹெட்ரோசைகோட்ல பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நம்ம பண்ணல, ரெட்டு ஒயிட்டு பிங்க் கலர் வந்தது இல்ல, அந்த மாதிரி இதை நீங்க கருதலாமா? இது ரெண்டும் ஈக்குவலா வருதுன்னா இது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது பாப்பா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வருது. சரியா? அதுவே இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதோடைய ஸ்டார் அந்த பட்டாணி விதைகளுடைய அளவு வச்சு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. அளவுனா என்ன? உருண்டையா இருக்குதா, ரிங்கிள்டா இருக்குதான்னு வச்சுக்கோ. அப்ப எனக்கு ஹெட்ரோசைகோட்ல அந்த விதை எப்படி இருந்திருக்கு? சீடு ரவுண்டா தானே வந்திருக்குது. அப்ப இது எதுக்காக எக்ஸாம்பிளா சொல்லலாம்? டாமினன்ஸ், கிரிகோர் ஜோகன் மண்டலோட டாமினன்ஸுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அப்ப கேள்வி எதை கேட்கறாங்கன்னு பார்த்துக்கோ. உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய சாட்சி துகளுடைய அளவுன்னு கேட்டாங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஷேப் ஆஃப் த சீடுன்னு கேட்டாங்கன்னா அது ஜஸ்ட் மோனோஹைபிரிட் கிளாஸ்ல வரக்கூடிய டாமினன்ஸ் ஆகும். ஓகேவா? சரி. Therefore, dominance is not a autonomous feature of a gene or the product that it has information for. அப்ப dominance ன்னு சொல்றல்ல, இது வந்து ஒரு autonomous feature கிடையாது. தன்னிச்சையா இது கண்டிப்பா dominance தான் வரும்னு உங்களால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. It depends as much on the gene product and the production of particular phenotype from this product as it does not on the particular phenotype that we choose to examine in case more than one phenotype is introduced by the same gene. அப்போ ஒரு ஜீனால நிறைய புறத்தோற்ற பண்புகள்
விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டா உங்களால என்ன பண்ண முடியாது, அதை எக்ஸாக்டா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டார்ச் துகளோட சைஸையும் கன்சிடர் பண்ணணும், அதோட ஷேப்பையும் கன்சிடர் பண்ணணும். சரியா? அப்ப இங்க என்ன ஆகுது, ஒரு ஜீன் தான் ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது. சரியா? இப்போ ஒரு ஜீன் ஒரே ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னா நீங்க டாமினன்ஸ்னு கொண்டு போயிடலாம். அதுவே ஒரு ஜீன் ஒன்றுக்கும் மேற்பட்ட எஃபெக்டை கொண்டு போகுதுன்னா அது எதை கேட்கறாங்க, ஸ்டார்ச்சோடைய சைஸை கேட்கறாங்களா அல்லது பட்டாணி சீரோடைய சைஸை கேட்கறாங்களான்னு பொறுத்து தான் நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அப்ப இந்த இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ச் கிரெயினோடைய சைஸை வச்சு கேட்டாங்கன்னா அது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே.